தேனி மாவட்டம் கம்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த பாம்பு கடித்து 21 வயதான இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைப்பில் இருக்கீங்க. உயிரிழந்தவர் யார், விவரம் என்ன? அதாவது கம்பம் அருகே உள்ள சுள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். இவருக்கு வயது 21. இவர் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில நின்றுட்டு இப்போது எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, வயரிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட நண்பர் ராம்குமார் நேற்று இருசக்கர வாகனத்துல கம்பம் நோக்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப சுள்ளிப்பட்டி டு கம்பம் ரோட்ல வரும்போது இருசக்கர வாகனத்தின் முகப்பு ஹெட்லைட்ல இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்திருக்கு. அந்த பாம்பை ராம்குமார் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காரு. ஹரிகிருஷ்ணன் பின்னுக்கு உட்காந்து வந்திருக்காரு. ராம்குமார் கையில ஏறினா தட்டி விட்டுருக்காரு. தட்டி விட்டோன்னா அது ஹரிகிருஷ்ணன் மேல விழுந்து ஹரிகிருஷ்ணன் கையில மணிக்கட்டுல கடித்ததா ராம்குமார் சொல்றாரு. உடனடியாக அவர் ஹரிகிருஷ்ணன் கம்ப அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பாம்புகளுக்கான முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்புறாங்க 108ல. அப்ப இந்த மேல் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரிக்கு போகும்போது இடையில ராம்குமார் ரொம்ப மயக்கமான சூழ்நிலை ஏற்பட்டதுனால வண்டியை திருப்பி கொண்டு கம்ப அரசு மருத்துவமனையில மேலும் சிகிச்சைக்கு அனுமதிக்கும் போது அவர் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தகவல் சொல்றாங்க. இதன் அடுத்து இந்த சம்பவம் குறித்து அவங்க உறவினர்களிடம் ராயப்பன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. உடல் பிரேத பரிசோதனை செய்து அவர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பாம்பு கடி குறித்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இளைஞர் பாம்பு கடி இருசக்கர வாகனத்தில் பாம்பு கடியால் இறந்தது சுள்ளிப்பட்டி பகுதியில் ஒரு சோக நிகழ்ச்சியை சோகத்தை ஏற்படுத்துது. தகவல்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.